தனியார் மயமாகும் சென்னை இது இந்த கருத்தரங்க இதையொட்டி தொடங்குச்சுன்னா 10 மண்டலங்கள் துப்புரவு பணியை வந்து தனியார் மயமாக்குனாங்க. அடுத்து தொடர்ந்து இன்னொரு 4 மண்டலங்களை ஆக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த சிக்கல் ஏன் மிக முக்கியமான சிக்கல், இது பேச வேண்டிய மிக அவசியமான சிக்கல் என்பதை ஒட்டி தான் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணதாக தோழர்கள் சொன்னாங்க. அதன்படி இந்த கருத்தரங்கத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லியிருக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின தோழர்களுக்கும் எனக்கு பிறகு பேச இருக்கிற தோழர்களுக்கும் மற்றும் பெரியார் அம்பேத்கரிய மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கும் எனது வணக்கம். தோழர்களே, எனக்கான தலைப்பு வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பின்புலமும் சிக்கல்களும் அப்படிங்கிற தலைப்பு. அதை நான் இங்கே தொடங்கலாம் அப்படின்னு ஸ்மார்ட் சிட்டிங்கிற அந்த திட்டத்தை பற்றியான விளக்கத்தை நான் இங்கே தொடங்கலான்னா துப்புரவு தொழிலாளர் சிக்கல் உடனடி சிக்கலாக அது இருக்கிறனால அந்த பிரச்சனையிலேருந்தே தொடங்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் இந்த ஒரு நகரம், இந்த நகரத்தினுடைய பல்வேறு, அதாவது பொது போக்குவரத்து, பொது சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், திடக்கழிவு மேலாண்மை, இப்படியான இந்த சேவைகள், நகர்ப்புற சேவைகளாக சொல்லக்கூடிய இந்த சேவைகள், இதன் மீது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், என்ன விதமாக இதை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதனுடைய அது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு உலகமயமாக்கலுக்கு பிறகு மெல்ல 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 தொடங்கி அது ஒரு உச்சநிலையை ஒரு டிப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட உச்சநிலை புள்ளியை தொட்ட இடம் தான் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதுக்கு முன்னாடி அது வந்து பல்வேறு கட்டங்களாக சின்ன சின்ன விஷயங்களாக அரங்கேறின ஒரு விஷயத்தை வந்து ஒரு அதிகபட்ச இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளின இடம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதில் ஒரு பகுதி தான் இந்த துப்புரவு பணி. இப்போ தோழர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய ஊதிய உரிமைகளும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் தொடர்பாக சொன்னாங்க இல்லையா. இப்படி இந்த துப்புரவு பணியை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்த துப்புரவு பணியை இவங்களுக்கு எதிராக யார் நிற்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய 8000 தொழிலாளர் தோழர்களுக்கு எதிராக யார் இருக்கா அப்படின்னா, இந்த அரசினுடைய நகரமைப்பு கொள்கைக்கு பின்னால் யார் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா, ஒரு ஸ்பெயின் நிறுவனமான அர்பேசர் ஸ்மித்துங்கிற இந்தியா நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு ஸ்பெயின் நிறுவனம் ஆண்டுக்கு 447 கோடி வீதம் 8 ஆண்டுக்கு ஒப்பந்தம் செஞ்சு இந்த நகரத்தினுடைய துப்புரவு பணியை அவங்க எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இந்த துப்புரவு பணியை ஒரு அரசு என்பது ஒரு குறைந்தபட்ச நம்ம ஊர்லேயே ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பொதுநலனாக இருக்கார், பொதுநலனாக யோசிக்கிறாருன்னா ஒரு மரம் நடுறது, இந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு இருக்கு இல்லையா, ஒரு பொது நலனுக்கான குறைந்தபட்ச பொறுப்பு. அப்படி மிக குறைந்தபட்ச பொறுப்பு இந்த துப்புரவு பணிகிறது. ஒரு அரசனுடைய மிக குறைந்தபட்ச ஒரு அடிப்படை பொறுப்பு இந்த துப்புரவு பணிகிறது. அதற்குமே இது தன்னால் இயலாமல் ஒரு ஸ்பெயின் நிறுவனத்தை அழைத்து வந்து ஒரு இந்திய நிறுவனத்தோட கூட்டாக இணைந்து அடிப்படை இன்றைக்கி நீங்கள் ஒரு குறைந்தபட்ச அதிலே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து 700 ரூபா தராங்க. ஒரு நாளைக்கு ஊதியமாக 700 ரூபா கிட்டத்தட்ட அந்த மாநகராட்சியில் நிர்ணயிக்கிறாங்க. இங்கே 400 ரூபா. அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநகராட்சியில் ஒரு விதமான ஊதியமும் இன்னொரு மாநகராட்சியில் இன்னொரு விதமான ஊதியமும். இந்த மாடல், இந்த வடிவத்தை ஒரு தனியார் பன்னாட்டு நிறுவனத்தின் வழியாக இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இது துப்புரவு பணியில் இருக்குது. இந்த துப்புரவு பணி இல்லாமல் குடிநீரில், சாலை பொது போக்குவரத்தில், கல்வியில், பொது சுகாதாரத்தில் இதெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு பன்னாட்டு தொழில் வாய்ப்புக்கான ஒரு தளத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பரந்துபட்ட திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறது 2015 இந்த மோடி அரசு முதலாக ஆட்சி வந்தபோது 2015 ஜூன் மாதம் வந்து அறிவிக்கிறாங்க. 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த 100 நகரங்களுக்கு நாங்கள் வந்து தலா 1000 கோடி வீதம் 1 லட்சம் கோடி ஒதுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான அறிவிப்பை வெளியிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே ஒரு குறிப்பிட்ட மாநகராட்சிக்குள்ளே சில மண்டலங்கள் மட்டும் 447 கோடினா இந்தியா முழுமைக்குமான இருக்கக்கூடிய துப்புரவு பணியில் இருக்க மற்றும் தொழில் முதலீட்டு வாய்ப்பை நீங்கள் பாருங்கள். இப்படி இந்த திட்டம் மட்டுமே 1 லட்சம் கோடி 100 மாநகர அமைப்புகளுக்கு தலா 1000 கோடி வீதம் 1 லட்சம் கோடி திட்ட மதிப்புடைய ஒரு திட்டத்தை வந்து 2015 ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இதை வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து எந்தெந்த நகரமைப்பை தங்களுடைய திட்டத்துக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நினைச்சிக்கலாம்
அப்படிங்கிறதுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்தாப்புல எண்ணிக்கையை தீர்மானிக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாநகர அமைப்புகள் வந்து இந்த திட்டத்தில் இணையுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே தஞ்சாவூர் என்பது நகராட்சி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக அது மாநகராட்சி, இந்த திட்டத்துக்கான நோக்கத்துக்காக அது மாநகராட்சியாக மாற்றப்படுது. அது மாதிரி பல்வேறு திண்டுக்கல் கடைசி வரைக்கும் அதில் இணைய முற்பட்டு இணைய முடியாமல் போச்சு. அதுமாரி திடீர்னு இந்த நகராட்சி நகரமைப்புகள் எல்லாமே மாநகர அமைப்புகளாக மாற்றி அதை வந்து இந்த திட்டத்துக்காக அந்த மாதிரியான ஒரு வேலை செய்கிறாங்க. அது 2015 ஆரம்பித்து கிட்டத்தட்ட படிப்படியாக ஆரம்பத்தில் சென்னையும் கோவையும் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பல்வேறு இதில் இன்றைக்கி 12 தமிழ்நாட்டை சேர்ந்த 12 நகரமைப்புகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இருக்குது. இது இல்லாமல் இது 12. இதுக்கு அடுத்த அதிகபட்ச நகரங்கள் கொண்டு இருந்தது பார்த்திங்கன்னா மாநிலம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் 13. ஏன் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை எவ்வளோ, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ, ஆனால் அதுக்கு சற்றேற குறைய அங்கே 13னா இங்கே 12 அளவுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு அர்பனைஸ்டான ஒரு நகரமயமான ஒரு மாநில நிலப்பரப்பாக வந்து இந்த தமிழ்நாடு இருக்கிறதுனால பெரும்பான்மையான நகரங்கள் தோழர் முன்னாடியே சொன்ன போய் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 60% மக்கள் தொகை வந்து நகரத்துக்குள்ளே வரப்போகுது. இப்படி இந்த நகர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நகரமாகக்கூடிய அந்த நகர அமைப்பு வாய்ப்புகள் இருக்கக்கூடியதுனால தமிழ்நாடு மக்கள் தொகை அதிகம் கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக 12 நகர அமைப்புகளை இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு நகரங்கிறதே இவங்களுடைய அடிப்படை நோக்கத்தை தெளிவுபடுத்த ஒரு எடுத்துக்காட்டு அமையும். இப்போ நீங்கள் போனீங்க எங்கள் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுங்க. இப்போ வேலூரை வந்து நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி தேர்ந்தெடுக்கணும்னா அங்கே என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்றிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை வந்து கேட்கும்போது இவங்க வந்து நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறது பொதுவாலாம் பண்ணிட முடியாது. அதுக்கும் அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறத மறுவளர்ச்சி ரீடெவலப்மெண்ட்டு ரெட்ரோஃபிட்டிங் அப்படிங்கிறதான ஒரு சில குறிப்பிட்ட இது கீழே, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டை அடிச்சுட்டு புது பஸ் ஸ்டாண்டாக கட்டுறது, மார்க்கெட் அந்த பழைய மார்க்கெட்டை அடித்து புது மார்க்கெட்டை கட்டுறது, இப்படிங்கிற இது மட்டுங்கிற இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இதற்கு கீழே அதர் வருமான உள்ளடக்கம் இருக்கு இல்லையா, இதை செய்வதற்கு தேவையான பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வசூலித்து கொள்ளக்கூடிய அல்லது அதை திரட்டக்கூடிய அம்சங்களை உள்ளடக்கினதா உங்களோட வரைவு இருக்கணும் அப்படின்னு அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு இதாக தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி ஃபஸ்ட் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து 12 மாநகரங்கள் கொடுக்குது. அதில் 2 மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க, பாக்கி 10 மாநகரங்களை விட்டுறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அம்சங்களை வந்து அந்த வரைவில் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டணம் உயர்த்துறது, சொத்து வரி உயர்த்துறது, குடிநீருக்கான கட்டணங்களை நிர்ணயிக்கிறது, இப்படியான அம்சங்கள் அதில் இல்லாததுனால அதை தவிர்த்துட்டு இந்த அம்சங்களை சேர்த்து பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட முன்வைக்கிறாங்க. இதை செய்கிறதுக்கு உங்களுடைய மாநகரமைப்பாலே முடியாது, உங்களுடைய மேயரால் அதுக்கு உங்கள் மேயர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளால் ஆணையர்களால் இதுக்கான கேப்பபிலிட்டி இல்லை. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உள்ளது. அதனால் நீங்கள் வெளியிலேருந்து சில தனியார் நிறுவனங்களை அமர்த்தி இந்த வரைவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தனியார் நிறுவனங்களாக அங்கே இதில் பங்கு பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள், ஃப்ரெஞ்சுலேருந்து ஜெர்மன்லேருந்து அமெரிக்க நிறுவனங்கள் இணைந்து இங்கே உள்ள என்னென்ன திட்டங்களை செய்ய போகிறோங்கிறத ஒரு ப்ரொப்போசலை இந்திய ஒன்றிய நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு தமிழ்நாட்டு சார்பாக வைக்கிறாங்க. அப்படி உருவாக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டதான் இந்த 12 நகரமைப்புகள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிய அரசு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் என்பதன் பேரில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுன்னு சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஜவஹர்லால் நேரு பேரில் ஒரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தை செஞ்சாங்க. அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் பேருந்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் கலரில் ஒரு பேருந்து இருக்கும், தாழ்த்தலை ஃபஸ்ட்டு தாழ்த்தலை பேருந்துன்னு நகரமைப்புகளில் பயன்படுத்தினாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளை போர்டு பச்சை போர்டு இந்த மாதிரியான சாதாரண கட்டண பயன்பாட்டில் உள்ளது தான். முதல் முறையாக தாழ்த்தலை பேருந்துங்கிற பயன்பாடு இப்போ வருதுன்னா
இந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டமான ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழே வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சொகுசு பேருந்துகள், உங்களுடைய செலவிடும் தன்மையை நீங்கள் சொகுசாகவும் பயன்படுத்திக்கலாம், எளிய எளிய மக்களுக்கு இல்லாமல் நீங்கள் ஏன் ஒன்றா போகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் மேம்பட்ட வசதியுடைய பேருந்துகளை பயணிக்கலாமே அப்படின்ட்டு இந்த பேருந்துகளை இந்த பேருந்துகளை உழைக்கிறாங்க. அதனுடைய கட்டணம் பார்த்திங்கன்னா சாதாரண பயன்படுத்தக்கூடிய பேருந்து கட்டணத்தோட கிட்டத்தட்ட 50% 60% கூட இருக்கும். 6 ரூபா டிக்கெட் உள்ள இடத்துக்கு 12 ரூபா. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு பேருந்து பயணத்துக்கான செலவு கட்டணத்தை இந்த ஒரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கிற ஒரு பேருந்து திட்டங்கிற பேரில் அதனுடைய பயன்பாட்டு வசதிங்கிற பேரில் உயர்த்துறாங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பேருந்துகளோட எண்ணிக்கை ஏற்கனவே நடைமுறையில் இருந்த வெள்ளை போர்டு பச்சை போர்டோட பேருந்து எண்ணிக்கை குறைஞ்சி இதுதான் நீக்க மரம் நிறைஞ்சக்கூடிய ஒரு வேலையாச்சு. இப்படி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ஜவஹர்லால் நேரு பேரில் ஒரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் வருது. அது நடைமுறையில் இருக்குது. அது இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்களை உள்ளே வச்சு செய்கிறாங்க. அதுக்கு அடுத்து இவங்க 2014 வராங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அம்ருத்னு ஒரு திட்டத்தை அவங்க ஜவஹர்லால் நேரு பேரில் பண்ணாங்க. இவங்க வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் பேரில் அம்ருத்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அதில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ ஐக்கிய முற்போக்கு அந்த ஜவஹர்லால் நேரு பேரில் என்னென்ன திட்டங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை இவங்க வாஜ்பாய் பேரில் வேறு வேறு விதங்களில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஏற்கனவே நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களாக இவங்கள்ட்ட இருக்கும்போது புதுசாக ஸ்மார்ட் சிட்டின்னு அப்படின்னு வருது. அப்போது முன்னாடி இருந்த திட்டத்துக்கும் அம்ருத்னு நடைமுறையில் இருக்கிற திட்டத்துக்கும் ஸ்மார்ட் சிட்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பேசும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, மக்கள் வெளியேற்றம், செம்மஞ்சேரிக்கும் கண்ணகி நகருக்கும் இங்கே உள்ள உழைக்கும் மக்கள் வெளியேற்றப்படுறாங்க, கண்ணப்பத்திடல் தீவுத்திடலேருந்து மக்கள் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதுக்கும் ஏற்கனவே ஒரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் இருக்குது, புதுசாக ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வராங்க. இதுக்கும் எப்படி நேரடி தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டி வந்து இப்போ அம்ருத் திட்டம்னா சென்னை மாநகரம் ஒட்டு மொத்தத்துக்குமான ஒரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம். சென்னை இப்போ தஞ்சாவூர் மாநகராட்சி, திருச்சி மாநகராட்சினா இது ஒட்டு மொத்தமாக அந்த மாநகர அமைப்புக்கு அந்த அம்ருத் திட்டங்கிறது நகர்ப்புற வளர்ச்சி திட்டமாக இருக்கும். இதே ஸ்மார்ட் சிட்டிக்கு தஞ்சாவூர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அம்ருத் திட்டமும் அங்கே நடைமுறையில் இருக்கும். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு தான், அதாவது ஒட்டுமொத்த நகரத்தில் 500 ஏக்கருக்கு மட்டும்தான் இந்த திட்டம் செயல்படுத்தணும். ஆனால் ஏற்கனவே இருந்த அதே அம்சங்கள் தான் ஜவஹர்லால் நேரு பேரில் என்ன நடத்துனாங்களோ அதே மாதிரி அடல் பிஹாரி வாஜ்பாய் பேரில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அம்சங்கள் தான். ஆனால் அது குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு. அப்போது இது எங்கே வேறுபடுது, அடிப்படையில் ஏற்கனவே இருக்கிற ஒரு நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்துலேருந்து ஸ்மார்ட் சிட்டி எங்கே வேறுபடுதுன்னா, அவங்க இந்த ஒட்டுமொத்த நகர அமைப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட கையடக்க நிலத்தை எடுத்து அதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தன்மையை அதாவது ஒரு பிரத்யேக தன்மையை கொடுக்குறாங்க. எப்படி நம்ம பாண்டி பஜாருக்கும் இப்போ ஒட்டுமொத்த இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஸ்மார்ட் சிட்டி கீழே இருக்குது. ஆனால் எங்கே திட்டம் செயல்படுத்தப்பட்டது, இதனுடைய அம்சங்கள் எங்கே செயல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டி பஜாரில் அந்த சாலையை பாதசாரிகளுக்கு அந்த அந்த பாண்டிச்சேரியிலலாம் இருக்க மாதிரியான அந்த தெருவிளக்குகளை அமைச்சு இதை வந்து ஒரு திட்டமாக அந்த ஸ்மார்ட் சிட்டியில் அந்த குறிப்பிட்ட இடத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, இப்போ சொல்கிறோம்ல கேட்டட் வில்லா, ஒரு ஒரு இவங்க செலவு வசதி படைத்தவங்க அவங்களுக்கான ஒரு பிரத்யேக வாழிட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்வேறு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அரசே என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் மேலே ஒரு பிரத்யேக நிலப்பரப்பு கையில் எடுத்துகிட்டு அதில் வாழக்கூடிய மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. ஆனால் இது ஒட்டுமொத்த நகரத்தில் அந்த நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5% தான். அதாவது ஒட்டுமொத்த நகரமைப்பில் 5% நிலப்பரப்பில் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்துக்கு மொத்த நகரத்துக்கு வாழக மக்களுக்கும் அதற்கான கட்டணங்களை சுமையில் அவங்க தலையில் திரிக்கிறாங்க. வெறும் 5% நிலப்பரப்பு, அதில் வாழக்கூடிய மக்களுக்கான திட்டம், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் அதனுடைய கட்டணம் தண்ணீருக்கான கட்டணமாக இருக்கட்டும், சொத்து வரியாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் பே பண்ண போகிறாங்கன்னா மீதம் உள்ள அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு வெளியில் உள்ள 95% மக்களுமே அதற்கான இதை தங்களுடைய கட்டணத்தை செலுத்தக்கூடிய ஒரு சுமைகளுக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறதுக்கான ஒரு மிக குறைந்தபட்ச இலக்கம். என்னென்னா, அது குறிப்பிட்ட நகரத்தில் குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்ச நிலப்பரப்பை ஒரு பிரத்யேக தன்மை வாய்ந்ததாக வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக இருக்குது. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாநகர அமைப்பு அதுக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சட்டத்தின் கீழே, அதாவது
2013 கம்பெனி சட்டத்தின் கீழே அது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ஸ்மார்ட் சிட்டி சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டி கிட்ட கீழே அது இணைஞ்சு செயல்படணும், அது இதுக்கான செயல்பாட்டில் இருக்கணும்னா அதுக்கு சென்னை ஸ்மார்ட் சிட்டி ப்ரைவேட் லிமிட்டடாக அது தன்னோட ஒரு தனியார் கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சு ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனியில் என்ன விதமாக இயங்குமோ அப்படி இயங்கணும். அதாவது ஒரு நகரமைப்பு மக்களுக்கான அடிப்படை சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நகரமைப்பு, அதற்காக உருவாக்கப்பட்ட நகரமைப்பு ஒரு தனியார் நிறுவனமாக மாறி லாபம் நட்ட கணக்குகளின் அடிப்படையில் செயல்படுங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியோடைய அடிப்படை பிரச்சனையே. இதன் மூலம் வெறுமனே பிரைவேட் தனியார் நிறுவனம் மட்டும் மாறிடுதா அப்படின்னா, இப்போ நீங்கள் தனியார் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இந்த இப்போ இருக்கக்கூடிய மாநகராட்சி யார் உச்சபட்ச பொறுப்பு அப்படின்னா மேயர். அதுக்கு இவங்க வந்து மக்கள் பிரதிநிதியாக மேயர் இருப்பாங்க. அதிகார வர்க்கத்தில் ஆணையர் இருப்பார். இப்போது நீங்கள் நம்ம ஒரு திட்டத்தோட முரண்படுறோம், இல்லை நமக்கு ஒரு திட்டம் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இருக்கிற இந்த மக்களாட்சி முறையை பயன்படுத்தி மேயர்கிட்ட நம்ம வந்து ஒரு பேரம், அதாவது மக்களாட்சி முறை ஜனநாயக முறையை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பேர வழிமுறை வந்து ஏற்கனவே இருந்த நகரமைப்பில் இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரைவேட் லிமிட்டடில் ஸ்மார்ட் சிட்டி ப்ரைவேட் லிமிட்டடில் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டர்ஸை நியமிக்கிறாங்க. டைரக்டர்ஸ் யாரால் நியமிக்கப்படுறாருன்னா, சென்னைக்கான மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி ப்ரைவேட் டைரக்டர் வந்து ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுவார். அவர் ஒன்று நியமிப்பாங்க, தனியார் நியமனம் நடக்கணும். தனியார் அந்த ஸ்மார்ட் சிட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு அந்த நகரமைப்பு முடிவு பண்ணிச்சுன்னா ஒரு தனியார் வெளியிலேருந்து ஒருத்தரையும் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். மாநில அரசு ஒரு டைரக்டர்ஸ் கொடுக்கலாம். இப்படின்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ரைவேட் லிமிட்டடுக்குள்ளே அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உருவாக்கி கொடுக்குது. இதனால் என்ன ஆகும்னா, மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிக்குமான இருந்த உறவு என்பது வெறும் அதிகாரிகள் மையப்படுத்தப்பட்டதா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் மாறுது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக அதை சரி செஞ்சுக்க முடியாமல் அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதிகாரி ஆதிக்கத்துக்குள்ளே, அதுவும் தனியார் நியமன அதிகாரிகள் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறது மாறிடுது. அப்போது என்னென்னா, இதில் மக்கள் பிரதிநிதிங்கிற அந்த இப்போ தோழர்கள்லாம் செல்வா போன்ற தோழர்கள் சிபிஎம் கட்சி என்ன நிலைப்பாடு வைக்கணும்னா, ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்கன்னா அதை தீர்மானமாக நிறைவேற்றுங்க. சம்மந்தப்பட்ட மாநகர அமைப்புகளை கவுன்சில் வார்டில் அதை வந்து தீர்மானமாக நிறைவேற்றுங்க. தீர்மானம் மக்கள் பிரதிநிதிகள் ஆதரித்து அதை நடைமுறைக்கு வந்தால் செயல்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகபூர்வமான வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை மறுக்கக்கூடியது தான், இந்த வாய்ப்புகளுக்கு இடம் இல்லாமல் ஆக்கக்கூடியது தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிற இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ரைவேட் லிமிட்டடுடைய அதனுடைய தன்மையாக இருக்குது. இது இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த சிஇஓ, இது வந்து பெரிய பிரச்சனை. இந்த ஸ்மார்ட் சிட்டி வரப்போ இது பிரச்சனையாகி கொச்சின், மும்பையில் நாசிக் போன்ற மாநகர அமைப்புகள் இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது, மக்கள் பிரதிநிதிகளாகிய நாங்கள் தான் வந்து அதன் மீது முடிவெடுக்கக்கூடிய மாநகர பணி மீது முடிவெடுக்கக்கூடிய இதில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த சமயத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அது ஒரு பெரிய சிக்கலாக மாறுனுச்சு. இப்போது இந்த அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறது எந்த அளவில் வேறுபடுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி, அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கான திட்டம், அதில் வந்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடம் இல்லை, ஒரு மாநகர அமைப்பையும் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக செயல்படுது. இப்படிங்கிற ஒரு அடிப்படை முன்ன இருந்த நகர்ப்புற திட்டங்களுக்கும் இதுக்குமான அடிப்படை வித்தியாசம். இதனுடைய பரப்பு, இதனுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி சந்தை மதிப்புடையதாக இந்த இந்திய நகரங்களை வந்து சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்கள் மதிப்பிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 பெருநகர உலக மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் 2014 என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 25,000 கோடி மதிப்புடைய மதிப்புடைய ஒரு சந்தையாக வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட இன்றைக்கி பல லட்சம் கோடி மதிப்புடைய ஒரு சந்தை பரப்பாக இருக்குது. குடிநீர் விநியோகிக்கிறத யார் பார்ப்பாங்கன்னா, ஃப்ரெஞ்சு நிறுவனத்தை சேர்ந்த சுயஸ்.
இங்கே துப்புரவு பணியை யார் பார்ப்பாங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அர்பேசர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அடுத்தது இப்போ சமீபத்தில் அடுத்த வர போக்குவரத்து கழகங்களில் எப்படி ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த நிரந்தர ஊழியருங்கிறத மாற்றி அங்கேயும் வந்து ஒப்பந்த பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு இது அமலுக்கு ஏன் வருது அப்படின்னா, விரைவில் வந்து சென்னை மாநகராட்சியில் பேருந்துகளை இயக்க போகிறது யாருன்னா தனியார் நிறுவனங்கள் இயக்க போகுது. ஒரு 500 மின் பேருந்தை இயக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் கோரியிருக்கு. இந்த 500 மின் வாகனமும் எதன்படி செயல்பட போகுதுன்னா, அரசு வந்து மாதம் கட்டணத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கும். அந்த நிறுவனம் வந்து அந்த பேருந்தை இயக்கிறது, பராமரிக்கிறது, இந்த வேலையை பார்த்து அந்த பேருந்து பொது போக்குவரத்து என்பதை தனியார் நிறுவனங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. அதனுடைய விளைவு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகங்கள் எல்லாத்துலேயுமே ஒப்பந்த பணியாளருங்கிற ஒரு முறையை கொண்டு வராங்க. இது யார் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த 500 பேருந்துகளுக்கான திட்டம் யார் கொண்டு வந்தால் உலக வங்கி தான் வந்து அது பரிந்துரை பண்ணுது. அதற்கான நிதியை வந்து கிட்டத்தட்ட 70-90% அளவுக்கான நிதியை உலக வங்கி கொடுத்து, அதுதான் ஜிசிசிங்கிற ஒரு மாடல் அடிப்படையில் இந்த பொது போக்குவரத்தை இயங்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நெறிமுறையை வச்சு, இந்த பொது போக்குவரத்துங்கிறது எப்படி இன்றைக்கி துப்புரவு பணி அபர்பேசர்கிட்ட இருக்கோ அது மாதிரி பொது போக்குவரத்து நாளைக்கு வேறு ஒரு தனியார் பன்னாட்டு நிறுவனத்துக்கிட்ட இருக்கும். அப்போது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறது வெறுமனே வந்து அடிப்படையில் இது என்னவாக இருக்குன்னா, இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை அது என்னவாக இருக்குன்னா, அரசு என்பது அனைத்து சமூக நல திட்டங்களிலிருந்து வெளியேறி அரசு வெறுமனே வந்து தொலை சொன்ன மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பாக மட்டுமே ஒரு நிர்வகிக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்கணுங்கிற அடிப்படையில் மாற்றக்கூடிய ஒரு வேலையை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களில் மிக தீவிரமாக அந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு மிக தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்கள் அது நகரமயத்துலேயும் மட்டுமே இது சிக்கல் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கி திராவிட மாடலாக இவங்க கிளைம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. இங்கேருந்து உருவான பெரும் கல்வி வளம் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய அந்த பட்டப்படிப்புக்காக சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இந்த சதவீதம் எட்டுனதுக்கு காரணம் அடிப்படை காரணம்னா பள்ளி கல்வித்துறை இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டுனது தான் காரணம். திராவிட மாடல் மிக முக்கியமான காரணம் பள்ளிக்கல்வித்துறை தான். அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஆசிரியரை ஒப்பந்த அடிப்படையில் தான் சேர்க்குறாங்க. அடுத்தது பொது சுகாதாரம். பொது சுகாதாரத்தில் எப்படி துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்களோ அதேமாரி செவிலியர்கள் தொடர்ந்து எங்களுக்கான பணி நிரந்தரத்தை உருவாக்கி கொடுங்க, எங்களுக்கான ஊதிய உரிமைகளை கொடுங்கன்னு அவங்களும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அடிப்படையாக சொல்லக்கூடிய பொது சுகாதாரம், பொது கல்வி, பொது போக்குவரத்து இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அடிப்படை பணியாளர்களை வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்த நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு பொருளாதார அம்ச திட்டத்தை இந்திய அரசு அதனுடைய திங்க் டேங்காக இருக்கக்கூடிய நிதி ஆயோக் வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலை அப்படியே சிரமேற்றுக்கொண்டு தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசாக இருக்கட்டும் அதிமுக அரசாக இருக்கட்டும் திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அரசும் அதை அப்படியே சிரமேற்றுக்கொண்டு செய்யுது. இப்போது 2வது முறையாக சொத்து வரி உயர்த்துறாங்க. இந்த கடந்த 3 வருடங்கள் நினைக்கிறேன், 3 வருடங்களில் 2வது முறையாக சொத்து வரி உயர்த்துறாங்க. இதுக்கு முதல் முறையாக சொத்து வரி சென்னையோட சொத்து வரி உயர்த்தும் போது அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்னா, 15வது நிதிக்குழு வந்து இப்படி ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கு, உங்களுக்கான நிதியை நாங்கள் விடுவிக்கணும், உங்களுக்குரிய நிதியை நாங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் சொத்து வரியை இத்தனை சதவீதம் உயர்த்தணும், அப்படி உயர்த்தினா தான் உங்களுக்கு இதுக்கான நிதியை நாங்கள் கொடுப்போம்னு சொத்து வரி உயர்ந்து பெரிய பிரச்சனையாக விவாதமாக ஆக்கினப்போ அவர் இதை வந்து மீடியாவில் அட்ரஸ் பண்ணல, அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணிட்டு போயிட்டார். அப்போது நீங்கள் ஒன்றிய அரசினுடைய ஒரு தனியார்மய கொள்கையை அப்படியே நிறைவேற்றி எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் அப்படியே செய்கிறதுக்கு தான் திராவிட மாடல் அரசா என்பது நமக்கு கேள்வியாக இருக்குது. இங்கே திராவிட மாடல் என்பது அடிப்படையில் சமூக நல திட்டங்களின் விளைவாக அது ஏற்படுத்தி கொண்ட அந்த கட்டமைப்பின் விளைவாக தான் அது இருக்குது. இந்த சமூக நல திட்டங்கள் இதை நம்ம அடிப்படையில் எங்கேருந்து பார்க்கணும்னா 91 அதுக்கு முன்னாடி வந்து உலகம் வந்து
சோவியத் யூனியனுக்கு முன்னாடி உலகம் வந்து இருவேறு துருவங்களாக இருந்தது. அதற்கு பிறகாக முதலாளித்துவங்கிற ஒற்றை குடைக்கின் கீழே இந்த உலகத்தினுடைய போக்குகள் அத்தனை மாற்றப்படும் ஒரு சூழலில் இந்த முதலாளித்துவ சமூகத்திற்குள்ளாக ஒரு அரசு தன்னுடைய சமூக நல போக்குகளை, தன்னுடைய சமூக நல இயல்புகளை எந்த அளவு நிலைநிறுத்தி வச்சுக்கிறது தான் இன்றைக்கி இருக்க அதிகபட்ச ஒரு சோசலிஸ்டுக்கான குறைந்தபட்ச இடமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு சமூக நல அரசாக இந்த அரசு நீடிக்க வேண்டிய பொறுப்பு, அதை வந்து தன்னை கிளைம் செய்யக்கூடிய ஒரு அரசு, திராவிட மாடலாக அதை கிளைம் செய்யக்கூடிய அரசு சமூக நல அம்சங்கள் அத்தனையும் தனியார் மயமாக்கி ஒப்பந்த பணியின் அடிப்படையில் ஒரு ஆசிரியருக்கு 12,000 சம்பளம் கொடுத்தா அவர் பள்ளிக்கல்வித்துறையின் கீழே ஒரு ஆசிரியர் வந்து இன்றைக்கி ஒரே ஆசிரியர் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற பணிச்சுமை அதிகம், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியர்களுடைய ஒரு இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள் சதவீதத்தை அதெல்லாம் கடந்து ஒரு பெரிய பணிச்சுமை கீழே இருக்கார். ஆனால் அவருக்கு ஊதியம் பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. இந்த 12,000 ரூபா ஊதியத்தில் ஒரு ஆசிரியர் என்னத்தை சொல்லிட முடியும்? அந்த ஆசிரியர் கீழே கற்று வர ஒரு எதிர்கால மாணவ சமூகம் என்னவாக இருக்கும், என்ன சிந்தனை போக்கோடு இருக்கும், அது எந்த சமூக நல இந்த உங்கள் சமூக நல அம்சத்துக்குள்ள அது என்னவாக இருக்கும்? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் படிப்படியாக அமலுக்கு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு திராவிட மாடல் அரசா அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை. அதற்கு முகாந்தாரங்கள் வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறதோடைய பல்வேறு தளங்களில் நகரங்கள் நகர்ப்புற சேவைகள்ங்கிற இடத்துல இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் அப்படியான ஒன்று. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அந்த சமூக நல விரோத போக்கு அம்சங்களை அதே வடிவில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துது. அப்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு சமூக நல அரசாவோ திராவிட மாடல் அரசாவோ இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. அதனால் தமிழ்நாடு அரசு குறைந்தபட்ச தன்னுடைய சமூக நீங்கள் $1 ட்ரில்லியன் எக்கனாமிங்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இருக்குது. இந்த $1 ட்ரில்லியன் எக்கனாமி, அதாவது $1 ட்ரில்லியன் 1,00,000 கோடி அமெரிக்க டாலர். ஒரு அமெரிக்க டாலருக்கு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அதே 100 ரூபா வந்துருச்சு. 1,00,000 கோடி அமெரிக்க டாலர்னால் இந்தியா வந்து 2030 அதனுடைய இலக்கா என்ன வச்சுருக்குன்னா 4,00,000 கோடி அமெரிக்க 4 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பொருளாதார இலக்கா வச்சுருக்கு. அதில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 25%, $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கனாமி. இந்தியாவில் 25% பொருளாதார இலக்கை வச்சு செயல்பட்டு இருக்க ஒரு மாநிலம் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு 18,000 ரூபாயிலேருந்து 23,000 18,000 ரூபா 13,000 ரூபா குறைக்குதுன்னா இது என்ன விதமான பொருளாதார வளர்ச்சி? உன்னோட $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கனாமிங்கிறத ஒரு துப்புரவு பணியாளருக்கு 13,000 தான் அப்படின்னா அது என்ன விதமான பொருளாதாரம்? இந்த மாடல், இந்த வளர்ச்சி தான் நீங்கள் கொடுக்க போகிற, நீங்கள் பொருளாதாரத்தில் வளரக்கூடிய இடத்துல சமூக நலமாக அதனுடைய அம்சங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இருக்க இடத்துல அது யாருக்கான பொருளாதாரம்? அந்த $1 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமிக்கிறது யாருக்கானதுங்கிறது தான் நம்ம மீண்டும் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவையாக இருக்குது. இதில் பல்வேறு அம்சங்கள் இருக்குது. எப்படி இந்த திட்டங்கள் சுயஸ் எப்படி உள்ள வந்துச்சு, அர்பேசர் எப்படி உள்ள வந்துச்சு, இதெல்லாம் எதன் கீழே செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். பொருளாதார அடியில் ஒப்புதலும் வாக்குமூலம். இதை முக்கியமாக இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த நகர்ப்புற கொள்கைகள் அனைத்துக்கும், அதாவது ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், இந்த சென்னையின் மையமாக இருக்கக்கூடிய இந்த வாழிட பகுதியிலிருந்து உழைக்கும் மக்கள் கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் தூக்கி அடிக்கப்படுறதில் மிக முக்கிய திமுக அரசு அதிமுக அரசு என்பதை தாண்டி உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி இதை நோக்கி கையை நீட்டி நம் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக இதை நம்ம காப்பாற்றணும், திமுக அரசை காப்பாற்றணும், அவங்கள தான் கையை நீட்டோம் அப்படிங்கிறது இல்லை. இதனுடைய பின்புலம் திமுக இன்றைக்கி வரலாம் நாளைக்கு போகலாம், அதிமுக இன்றைக்கி வரலாம் நாளைக்கு போகலாம். ஆனால் உலக வங்கி கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு. ஆசிய வளர்ச்சி வங்கி கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு. இதை நோக்கி நாம் கையை நீட்டாமல், இதை நோக்கி நாம் கேள்வி எழுப்பாமல், இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக இருக்கட்டும், இதுக்கு பேர் வேறு ஒரு பேர் வைக்கலாம். சிங்கார சென்னை வந்துச்சு, அப்புறம் சிங்கார சென்னை 2.0 வருது. இதுக்கு பின்னாடி நாளைக்கு வேறு ஒன்றா வரலாம். ஆனால் இதெல்லாம் பெயர் மாற்றங்கள் தான் நடக்கவே ஒழிஞ்சு அடிப்படையான அந்த உலக வங்கியினுடைய பொருளாதார நிபந்தனைகளும், பொருளாதார கொள்கைக்கான நிபந்தனைகளும், ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் இங்கு கேள்வி எழுப்பப்படாமல், இங்கே அரசியல் தளங்களில் விவாதமாக்கப்படாமல் ஒருபோதும் சென்னை மக்கள் அவர்களின் வாழிடத்திலிருந்து வெளியேற்றப்படுவதை தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் வெளியேற்றப்படும் போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சிபிஎம் தவிர
பாக்கி சிபிஎம் அது நான் இந்த இடத்துல அதை பாராட்டணுன்னே இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தோழமை சக்தியாக வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒரு தொடர் செயல்பாடாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வெளியேற்றப்படுற நேரத்தில் தான் போய் நிற்காமல் வெளியேற்றப்படுறதா இருக்கட்டும், அதுக்கு எதிராக போராட்டமாக இருக்கட்டும், அவர்களுக்கு குடியிருப்பு பகுதியில் இருக்கும்போது அதுக்கு கட்டணம்னு கேட்கும்போது அதுக்கு எதிராக இருக்கட்டும், தொடர்ந்து அதை ஒரு தங்களுடைய அரசியல் வேலை திட்டத்தில் ஒரு அங்கமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய துண்டறிக்கையில் நேரடியாக உலகம் வங்கி வருது, அவருடைய துண்டறிக்கையில் நேரடியாக ஆசிய வளர்ச்சி வங்கி வருது. இது மாதிரி எல்லா கட்சிகளும் அந்த சமயத்தில் மக்கள் வெளியேற்றப்படும் போது போய் இன்னும் குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதை தங்கள் அரசியல் வேலை திட்டத்தில், ஏன்னா நீங்கள் 60% மக்கள் தொகை, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை நகரமைப்புக்குள்ளே வரப்போகுது. 60% மக்களுக்கான அரசியலை பேசாமல், அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய அரசியல் பேசாமல் நாளைக்கு என்ன அரசியல் கட்சிகள் என்ன விதமான கொள்கைகளை உருவாக்கிட முடியுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால் மக்கள் வெளியேற்றப்படும் போது ஏதோ போய் அந்த பிரச்சனைக்கு அப்போ ஒரு பேசு பொருளாக இருக்குது, ஒரு மீடியா தன் முன்னாடி மைக்கு நீட்டிடுச்சுங்கிறதுக்காக கருத்து சொல்லாமல் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதனுடைய ஒரு முயற்சியாக சிபிஎம்ங்கிறத தாண்டி இன்றைக்கி பெரியார் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அதை கை கொண்டிருக்கு. அவங்களுக்கு திரும்ப என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.